ஹலோ கைஸ், வெல்கம் டு கோல்டி மேக்கப் ப்ரோ யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இப்படி இருந்தேன்னா எப்படி ரெடியானு தான் பார்க்க போகிறோம். இந்த நேச்சுரலான செல்ஃப் மேக்கப்புக்கு நான் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க இதை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறமா டோனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டோனருக்கு நான் ரோஸ் வாட்டர் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் என்னோடய ஃபேஸில். 2 மினிட்ஸ் ட்ரை ஆன அப்புறமா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ரீகோட்டோட வாட்டர் க்ரீம் மாய்ஸ்சரைசர் என்னோடய ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது ரொம்பவே வாட்டரி டைப்பில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ வாட்டரியாக இருக்கும். பட் அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கழித்து உங்கள் ஸ்கின்னை நீங்கள் டச் பண்ணால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். தென் லிப் மாய்ஸ்சரைசருக்கு ரீகோட்டோட லிப் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே செமையான ஒரு ப்ராடக்ட். இதுக்கு தனியாக நம்ம ரிவ்யூ வீடியோவே போட்டிருக்கோம், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நைக்காவோட சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க, ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் இது செமையாக இருக்கும். என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலியாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இந்த ப்ரைமர் நான் ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். மேட் ஃபினிஷ் மேக்கப் உங்களுக்கு வேணுன்னா இந்த பேஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்கப்பை லாங் ஸ்டே இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். நைக்காவோட மீடியம் கன்சீலர் அண்ட் கரெக்டர் பேலட் எடுத்திருக்கேன். என்னோடய ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக சூட் ஆகும். இதில் ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் பிக்மெண்ட்ஸ் இருக்கிற ஏரியாவில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். டார்க் சர்க்கிள் அப்புறமா என்னுடைய மவுத்தை சுற்றி லைட்டாக பிக்மெண்ட்ஸ் இருக்குது, அதையும் நான் அப்ளை பண்ணி கவர் பண்ணுறேன். கரெக்டர் யூஸ் பண்ண அப்புறமா அதை என்னோடய ஸ்கின் டோனுக்கு கன்சீல் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஷேட் எடுத்துகிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். எங்கெல்லாம் ஆரஞ்சு அப்ளை பண்ணணும் அது மேலே இதையும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்டிங் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். இல்லாட்டா உங்களோட மேக்கப் ஒரு மாதிரி திட்டுத்திட்டாக இருக்கும். நைக்கா ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் எல்லோ அண்டர்டோனில் ஹனி வரும். இது என்னோடய ஸ்கின் டோனுக்கு பக்காவாக ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான். என்னோடய ஃபேஸ்க்கு நிறைய கவரேஜ் இப்போ தேவையில்லை. ஸோ அதனால் இதை நான் அப்ளை பண்ணும்போது ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் எனக்கு கிடைக்கும். ரொம்ப ஹெவியாக மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது. செல்ஃப் மேக்கப்புக்கு ஒரு பக்காவான ஃபவுண்டேஷன்னு சொல்லலாம். ஸோ இதை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லும் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபினிஷிங் பார்த்தாலே தெரியும், ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண அப்புறமா கூட ரொம்ப ஹெவியாகவே இல்லை. சேம் நைக்கா பேலட்டில் லைட் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஷிம்மர் ஹைலைட்டர் செல்ஃப் மேக்கப்புக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கிறதுக்காக லைட் ஷேட் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே ஷேடை வச்சு என்னோடய ஐ லிட் ஃபுல்லாகவும் நான் கவர் பண்ணுறேன். எவ்வளோ பிக்மெண்ட்ஸாக இருக்குது. இதை அப்ளை பண்ண அப்புறமா எவ்வளோ ஒரு சூப்பரான ஃபினிஷிங் கிடைக்குதுன்னு பாருங்கள். மேக்கப் பொறுத்தவரை பிளெண்டிங் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்துகிட்டு மேக்கப் ஃபுல்லாகவே நான் நல்லா பிளெண்ட் பண்ணி செட் பண்ணுறேன். பவுடர் செட்டிங்க்கு ரீகோட்டோட டிரான்ஸ்லூசன்ட் ஷேட் எடுத்திருக்கேன். இது ஸ்பாஞ்சில் எடுத்து என்னோடய அண்டர் ஐ அப்புறமா மவுத்தை சுற்றி ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் நல்லா செட் பண்ணுறேன். இந்த கவரேஜே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபினிஷிங்கை எனக்கு கொடுக்குறனால நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணல. எல்லாமே இருக்குங்கிறதுக்காக எல்லாம் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எது நமக்கு தேவையோ அது மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ப்ளஷ் ஒரு ஆப்ஷனலான ஒரு விஷயந்தான். பட் எனக்கு போட்டுக்க பிடிக்கும்னால ஒரு டார்க் ஷேட் எடுத்து என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஸ்மைல் பண்ணிகிட்டே நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக தெரியும். பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐஷேடோ பேலட்க்கு மாஸ் எடுத்திருக்கேன். ரொம்பவே சூப்பரான ஒரு பேலட்னு சொல்லலாம். என்ன அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்குறதோட குவாலிட்டி நல்லாவே இருக்காது. அதோட பிளெண்டிங் நல்லா இருக்காது. தென் பிக்மெண்ட்ஸ் அப்படியே கிடைக்காது. பட் இது அதில் என்ன கலர் இருக்கோ அதே பிக்மெண்ட்ஸை நமக்கு கொடுக்கும். தென் அப்ளை பண்ணும்போது பட்டர் ஸ்மூத்தில் இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு பேலட்னு சொல்லலாம். தென் அதில் இருக்கிற ஷிம்மர்ஸ் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். எந்த ஒரு கிளிட்டர்ஸுமே ரொம்ப பிறுபிறுன்னு இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்கும். நேச்சுரல் ஃபினிஷ்க்கு எப்போவுமே ப்ரௌன் கலருக்கு போகிறது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். டார்க் ப்ரௌன் எடுத்துகிட்டு என்னோடய அவுட்டர் கார்னரில் நான் ஃபில் பண்ணுறேன். தென் லைட் ப்ரௌன் எடுத்து இன்னர் கார்னரை ஃபில் பண்ணிவிட்டு ஷிம்மர் ரொம்பவே லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் லுக்கு போகும்போது நம்ம சூப்பராக ஷிம்மர்லாம் போட்டு க்ரியேட் பண்ணலாம். பட் செல்ஃப் மேக்கப்புக்கு ரொம்ப தேவையில்லை. அதனால நான் லைட்டாக அப்ளை பண்ணுறேன்.
லைனருக்கு மேப்ளின் நியூயார்க்கோட லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட பிக்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஜெட் பிளாக் கலரில் இருக்கும். தென் இதோட அப்ளிகேட்டர் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு போடுறதுக்கு பிகினராக இருக்கிறீங்க, போடுற கஷ்டமாக இருக்குன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்பவே லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன், விங்ஸ்லாம் பெருசாக கொடுக்கல. உங்களுக்கு போல்டாக வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். தென் இது வந்து ஸ்மஜ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும், உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஐலைனர். இந்த லைனரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இதோட ரேட் ரொம்ப கம்மி தான், 270 சம்திங் தான் வரும். ரொம்ப நல்லா இருக்கும். இது 1 இயர் மேலே நான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோ சீக்கிரம் காலியும் ஆகாது. ரீகோட்டோட கோல் காஜல் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிக்மெண்ட்ஸ் நிறைய வேணும்னா நீங்கள் வந்து பென்சில் காஜல் வாங்கி யூஸ் பண்ணலாம், ஜெட் பிளாக் கலரில் நல்லாயிருக்கும். கோல் காஜலோட பிக்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு வேண்டாம். இப்போ நான் வந்து ஒரு கிளாம் மேக்கப் மாதிரி பண்ணுறனால, லைட்டாக யூஸ் பண்ணுறனால நான் வந்து கோல் காஜல் யூஸ் பண்ணி லைட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுக்குறேன். அதுவும் வாட்டர் லைன் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணல, அவுட்டர் கார்னர் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நைக்காவோட வால்யூமைஸ் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா யூஸ் பண்ணும்போது எப்போவுமே நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும், கொஞ்சம் வால்யூமாகவும் நமக்கு காமிக்கும். ஸோ நல்லாயிருக்கும். காஜல் யூஸ் பண்ணும்போதே சொல்லணும்னு நினச்சேன், ஐ மேக்கப் பண்ணும்போது நிறைய பேருக்கு கண்ணில் தண்ணி வரும், எனக்குமே தண்ணி வரும். ஸோ எனக்கு வந்து மஸ்காரா யூஸ் பண்ணுறத விட காஜல் யூஸ் பண்ணும்போது ஐயில் வந்து நிறைய தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லிப் லைனருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட டார்க் சாக்லேட் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். மீடியம் ஸ்கின் டோனில் டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சூப்பராக செட் ஆகும். ஸோ இது என்னோடய லிப்ஸை சுற்றி மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். லிப்ஸ்டிக்கு ரினி பிராண்டில் இருந்து டார்க் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்டே நல்லாயிருக்கும், ஸ்மஜ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ரொம்ப லாங் ஸ்டே இருக்கும். ஸோ இதை நான் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். தென் ஐப்ரோ பேலட்க்கு ஸ்விஸ் பியூட்டியோட தான் எடுத்திருக்கேன். இந்த பேலட் ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சுரல் ஃபினிஷ் வேணும்னா நீங்கள் பவுடர் பேஸ்க்கு போகிறது ரொம்பவே நல்ல விஷயம். இதில் வந்து ப்ரௌன் கலரும் க்ரே கலரும் மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் ஒரு ரொம்ப ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் கிடைக்கும். அது இல்லாமல் எனக்கு ஐப்ரோஸை ரொம்ப பளிச்சுன்னு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஐப்ரோஸ் வந்து எப்போவுமே ரொம்ப சட்டிலாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த லுக்குக்கும் அதான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த ஷேட் வந்து ஆட் பண்ணுறேன். ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி ஷார்ப்பாக காமிக்கணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கார்ட்ஸில் லிங்க் தரேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக மேப்ளினோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா செட் பண்ணி விடுறேன். ஃபைனலாக இந்த லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேக்கப் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்கின் ஃபினிஷாக இருக்குல்ல. என் ஃபேஸில் ஏதோ ஒன்று நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹெவியாக எந்த லுக்குமே இல்லை, ரொம்பவே நேச்சுரல் ஃபினிஷில் நம்ம இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக கோல்டி மேக்கப் ப்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதை நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.